இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த நாளிலே ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய பிள்ளைகளாக உங்களை இந்த ஊடகத்தின் வழியாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, இந்த பூமியிலே ஒரு பற்றாக்குறை வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு தரித்திர வாழ்க்கை வாழ்வதையும் தேவன் விரும்புகிறதில்லை. ஏனென்றால் தேவன் தன்னுடைய எல்லா சிருஷ்டிப்பிலும் செழிப்பை மாத்திரமே வைத்திருந்தார். அதை குறித்தெல்லாம் நாம் பேச போகிறோம். அன்புக்குரியவர்களே, தரித்திரமும் பற்றாக்குறையும் ஒரு ஆசீர்வாதம் அல்ல, உண்மையில் அது ஒரு சாபம். ஏன் அது சாபம் என்பதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். அந்த சாபம் எப்படி முறியடிக்கப்பட்டது என்றும் எவ்விதமாய் மாறியது என்பதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஒரு கட்டடத்துக்கு அஸ்திபாரம் எவ்வளவு முக்கியமோ அப்படி ஒரு ஆசீர்வாதத்திற்கு அஸ்திவாரம் முக்கியம். அந்த அஸ்திவாரம் என்னவென்றால், அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தமா என்கிற அறிவு. ஆகவே தொடர்ந்து ஐஸ்வர்யத்தை ஏன் பேச வேண்டும்? ஒன்று, அது தேவனுடைய சித்தம். மறந்துவிடக்கூடாது. யார் உங்களிடத்தில் கேள்வி கேட்டாலும் ஏன் ஐஸ்வர்யத்தை பேச வேண்டும் என்று கேட்டால், முதலாவது நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, அது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை எப்படி புரிந்து கொள்வது? எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தத்தை பேசுகிறது. The word of God is will of God. ஆகவே எழுதியிருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறீர்கள். நேற்றைய நாளில பார்த்தோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சித்தம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று பார்த்தோம். ஆகவே தேவனுடைய மனதில் என்ன இருக்கிறது? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. நீங்கள் தரித்திரத்தில் இருக்க வேண்டும் என்கிற மனநிலை தேவனுக்கு இல்லை. அப்படி யாராகிலும் உங்களிடத்தில் சொல்வார்கள் என்றால் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், அவர்கள் தவறானதை உங்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள். இஸ்ரவேல் பற்றாக்குறையில் இருக்க வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியம் என்று வேதம் சொல்லவில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். ஆசீர்வாதம் என்றால் வெறும் மனசமாதானம், சந்தோஷம் மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தையும் தரும். இது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவர்களாக இருக்கும்போது, தேவ சித்தத்தை புரிந்தவர்களாக இருக்கிறபடினால் நீங்கள் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறீர்கள். அநேகர் சொல்வார்கள், இந்த தேவ பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை பேசுறது எவ்வளவு பெரிய தவறு. பவுல் ஐஸ்வர்யத்தை பேசினாரா? பவுல் எல்லாத்தையும் நஷ்டம் விட்டாருங்க. இதெல்லாம் பின்னாடி நம்ம பேச போறோம், அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு. பவுல் நஷ்டம் விட்டாரு. பவுல் உங்களை மாதிரி ஐஸ்வர்யத்தை பேசினாரா? பேதுரு ஐஸ்வர்யத்தை பேசினாரா என்கிற கேள்விகளை எடுத்து முன்பாக வைப்பார்கள். நீங்கள் எல்லாம் விழுந்து போன ஊழியர்கள், ஆனால் வேதத்தில் இருந்தவர்கள் ஐஸ்வர்யத்தை பேசவில்லை என்றெல்லாம் பேசுவார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு எவ்வளவு ஐஸ்வர்யத்தை பற்றி பேசியிருக்கிறாரு, பவுல் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை பேசியிருக்கிறார் என்பது எல்லாத்தையும் பார்க்க போறோம். நிறுத்தி நிதானமாக பார்க்க போறோம். படிக்க 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 ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள பெருக போகுது. அணைக்கட்டில் ஒவ்வொரு டேம்ல ஒவ்வொரு கதவா திறக்க 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 தண்ணியுடைய அளவு ஆறுகளிலும் நதிகளிலும் பெருகிறது போல, ஒவ்வொரு சத்தியத்தை அறிகிற அறிவு என்கிற கதவு திறக்க திறக்க உங்க வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருக போகிறது. பவுல் ஐஸ்வர்யத்தை பேசினாரா என்றால் அதை நம்ம சொல்லக்கூடாது, பவுலே சொல்லணும். சொன்னாதான் நல்லா இருக்கும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது, நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும். அப்படின்னா பவுல் சொல்றாரு, நாங்க தரித்திரரா இருந்தோம் அப்படி சொல்லலை, எங்களை தரித்திரன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்றவங்களை யாரெல்லாம் அடக்கம்? இன்னைக்கு பவுல் தரித்திரன்னு பேசுறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே அடக்கம். இவங்க எல்லாருமே பவுலை தரித்திரன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள மாதிரி தான் அந்த காலத்தையும் கொஞ்சம் பேர் பவுலை தரித்திரன்னு நினைச்சாங்களாம். ஆனா பவுல் சொல்றான், நான் தரித்திரன் கிடையாதுடா, நாங்க வலுவா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோண்டா. ஒரு வீட்டை, ஒரு பெரிய ஹாலை, ஒரு பெரிய ஒரு கல்யாண மகாலை 6 மாசத்துக்கு வாடகைக்கு எடுத்து 6 மாசம் கூட்டம் நடத்திருக்கிறான். சார், ஒரு 4 மகாலை வாடகைக்கு பிடிச்சி கல்யாணம் நடத்துறதுக்குள்ள உங்களுக்கு என்ன வந்துருது? ஈரக்குளம் அந்துருது. ஆமா, ஒரு நாள் கல்யாணத்துக்கு நீங்க வாடகை கொடுக்கறதுக்குள்ள லட்சங்கள்ல கேட்குறாங்க. அதை ஒரு வாரத்துக்கு பிடிக்கலவன் 6 மாசத்துக்கு பிடிச்சி டெய்லி பேசியிருக்கிறான். இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களுக்கு 12 பேருக்கு வாட்ட சட்டமானாலுக்கு டெய்லி 3 நேரம் சாப்பாடு போட்டிருக்காரு. உங்களுக்கு யார் அப்படி போட முடியும் சாப்பாடு? 3 பிள்ளையை பெற்றுக்கிட்டே
அல்லது ஒரு பிள்ளையை பெற்றுட்டு 2வது பிள்ளையை பெற்றுக்க வேண்டாம்னு நினைக்கிற உன் அவிசுவாசம் எங்கே இருக்கு? 12 பேரை கூட வச்சு 3 நேரம் சாப்பாடு போட்ட அவர் விசுவாசம் எங்கே இருக்கு? இவர்களெல்லாம் கையில் காசு இல்லாமல் ஐஸ்வர்யம் இல்லாமல் இருந்திருந்தா இந்த காரியங்களை செஞ்சிருக்க முடியுமா? 12 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. இது போக தரித்திரருக்கு அநேகரை கொடுத்துருக்கு, அநேக பணத்தை செலவழிச்சிருக்காரு. பணத்தை கையாளுவதற்குனே ஒருத்தன் கையில் தனியாக அக்கௌண்டன்ட்னு ஒருத்தர் வச்சிருக்காரு. இயேசுவுக்கு கடையில் அக்கௌண்ட் இல்லை, இயேசுவுக்கு பேங்க்ல தான் அக்கௌண்ட் இருந்துச்சு. அந்த பேங்க் கேஷியராக யார் இருந்தா? யூதாஸ் இருந்தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒன்றும் புரியாமல் பேசுவாங்க, இவங்க பேசுகிற நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போ நான் மேட்ருக்கு வரேன். பவுல் ஐஸ்வர்யத்தை பேசினாரா? கேள்வி. பவுலே பதில் சொல்லட்டும். 2 கொரிந்தியர் 6:10. நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாக இருக்கிறோம். பவுலுடைய ஊழியம் தரித்திரர்களை உருவாக்குற ஊழியமாக இருக்கவில்லை. பவுலுடைய ஊழியம் ஐஸ்வர்யம் நமக்கு வேணாம்பா என்று சொல்லிக் கொடுக்கிற ஊழியமாக இருக்கவில்லை. பவுலுடைய ஊழியம் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிற ஊழியமாக இருந்தது. ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற எவர்களும் பவுலுக்கு எதிரிகள் என்று நான் சொல்லுகிறேன். ஐஸ்வர்யத்தை பற்றி போதிக்காத ஒவ்வொருவரும் பவுலுக்கு எதிரிகள் என்று நான் சொல்லுகிறேன். பவுலை குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதியில்லை என்று நான் சொல்லுகிறேன். உண்மையான பவுலின் அடியவர்கள், உண்மையான பவுலுடைய ஃபாலோயர்ஸ், உண்மையான இயேசு கிறிஸ்துவுடைய பின்பற்றுகிறவர்கள் பவுலை அங்கீகரிக்கிறவர்கள் யாராய் இருக்க வேண்டும்? ஐஸ்வர்யவான்களை உருவாக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும், அநேகர் எங்களை குறித்து தவறாக பேசினாலும், தரித்திரர் என்று நினைத்தாலும், உண்மையில் நாங்கள் தரித்திரர் அல்ல. நாங்கள் மட்டும் ஐஸ்வர்யவான்கள் அல்ல, அநேகரை ஐஸ்வர்யவான்களை உருவாக்குகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு நல்ல ஊழியம் ஐஸ்வர்யவான்களை உருவாக்குகிற ஊழியமாக இருக்க வேண்டும். அந்த ஊழியத்துக்கள் வரும்போது இருந்த அவனுடைய பண நிலைமையை விட அந்த ஊழியனை சந்தித்த பிறகு அவனோடு கூட டிராவல் பண்ணும்போது அந்த பண்ணுகிற நாட்களிலே அவனை ஐஸ்வர்யவானாய் மாற்றக்கூடிய ஒரு தலைவன் இருக்க வேண்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய பெரிதான கிருபையினாலே என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஊழிய வாழ்க்கையிலே என்னோடு பிரயாணத்தை துவங்கின அநேகர் இன்றைக்கு அவர்கள் நுழைந்த போது அவர்கள் இருந்த பண நிலைமையை விட இன்றைக்கு அவர்களை பொருளாதாரம் எத்தனையோ மடங்கு உயர்ந்திருக்கிறது என்பதை கர்த்தருக்கு முன்பாய் நான் சாட்சியாய் சொல்ல முடியும். ஒரு நல்ல ஊழியன் தன்னோடு கூட இருக்கிறவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறவனாய் இருப்பான். ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஊழியன் தன்னை சுற்றி இருக்கிறவர்களை ஐஸ்வர்யத்தை கரைத்து அவர்களை ஏழைகளாக மாற்றக்கூடிய போதகத்தை பேசுகிறவனாய் இருப்பான். அநேகர் சொல்லுவாங்க, பணம் இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்லலை சார், பணம் இருக்கலாம், ஆனால் அளவுக்கு மேலே இருக்கக்கூடாது. அளவுக்கு மேலே இருந்தால் தான் அவனுக்கு பேரே பணக்காரன். கைக்கும் வாய்க்கும் வச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு பேர் பணக்காரன் கிடையாது. பவுல் தன்னை சுற்றி இருக்கிற தேவைகளை சந்தித்தார்னு பைபிள் சொல்லலை, தன்னை சுற்றி இருக்கிற ஐஸ்வர்யவான்களை மாற்றினார். யாரை பார்த்து நீங்கள் ஐஸ்வர்யவான்னு சொல்லுவீங்க? மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு ஒரு பழைய காரை, செகண்ட் ஹேண்ட் காரை லோனில் வாங்கிட்டு, இல்லாட்டி பைக்கு கூட இல்லாமல் ஆனால் நல்லா சாப்பாடை வாடகை கட்டிட்டு உண்ணும் உடுக்கும் இருக்குன்னு நீ சொல்றியே, அப்படி இருக்கிற ஒருத்தன் ஐஸ்வர்யவான் நீ சொல்லுவியா? ஐஸ்வர்யவான் என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யவான் என்றால் தேவைக்கும் அதிகமாய் பணம் வைத்திருக்கிறவன் ஐஸ்வர்யவான். அப்ப பவுல் யாரை சொல்றாரு? என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மிடில் கிளாஸா மாத்தினேன்னு சொல்லல. என்னை சுத்தி இருக்கிறவனெல்லாம் அவன் வாழ வேண்டிய வாழ்க்கை தரத்துக்கு மேலாக அவனை வாழ வைக்கக்கூடியவனாக இருந்தேன். சுத்தி இருக்கிறவனெல்லாம் ஹேண்ட் டு மவுத் பிரெட் வின்னரா மாத்தினேன்னு சொல்லல. சுத்தி இருக்கிறவனெல்லாம் மில்லியனரா நான் மாத்தினேன். அதே அபிஷேகத்தோடு உங்கள் மத்தியில் நான் கடந்து வந்து நிற்கிறேன். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய மனுஷன் தன்னை சுற்றி இருக்கிறவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவான். எதற்காக கொடுப்பதை பற்றி பேசுகிறோம்? அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்கு அது ஒரு ரகசியம். நீங்க நல்லா கவனிக்கணும். ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர்ஸும் கொடுங்கன்னு சொல்ற ப்ரீச்சர்ஸும் ஒரே ஆளாக தான் இருப்பாங்க. நீ யாரெல்லாம் ஐஸ்வர்யம் பேசுறானோ அவனை போய் பாருங்க, அவன் கொடுக்கிற பத்தி பேசுவான். கொடுக்கிற பத்தி பேசுறாலாம் ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுறாளா இருப்பாங்க. கொடுக்கிறது கூடாதுன்னு பேசுவான் பாருங்க, அவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற ஊழியக்காரனா இருப்பான், தரித்திரத்தை பேசுறவனா இருப்பான். ஆனா ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் பேசுறவன் கொடுக்கிற பேசுவான். ஏன் சார் ஐஸ்வர்யத்தை பேசுறாலும் கொடுக்கிற பேசுறோம் ஒரே ஆளா இருக்காங்கன்னா, கொடுக்கிறது என்பது ஐஸ்வர்யத்துக்கான ஒரு கதவை திறக்கக்கூடியது.
கொடுப்பது என்பது ஐஸ்வர்யத்தின் ரகசியம். அதனால ஐஸ்வர்யத்தை பேச ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி இல்லை, ரெண்டையுமே பேசிக்கிட்டே இருப்பான். ரெண்டையுமே கலந்து 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 பேசுவான். ஏன்னா இது ரெண்டும் பிரிக்க முடியாதது. தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பவுல் கொடுப்பதை குறித்து சொல்லிக் கொடுத்தான். பவுல் சொன்ன வார்த்தைகள் தான், மனுஷன் எதை விதைக்கிறான் அறுப்பான், பெருக விதைக்கிறான் பெருக அறுப்பான், தரித்திரர் கொடுப்பது, ஊழியத்துக்கு கொடுப்பது, ஊழியர்களுக்கு கொடுப்பது என்று பலவிதமான காரியங்களை கொடுப்பதை பற்றி பேசுகிறார். அதே பவுல் தான் சொல்கிறான், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஐஸ்வர்யவான்களை மாற்றி இருக்கிறேன் என்று. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எந்த ஒரு சபை கொடுப்பதை பற்றி அதிகம் பேசுகிறதோ அந்த சபை ஐஸ்வர்யவான்களை உருவாக்கி கொண்டிருக்கிற சபை. எந்த ஒரு ஊழியம் கொடுப்பதை பற்றி அதிகம் பேசுகிறதோ அந்த ஊழியம் ஐஸ்வர்யங்களை உருவாக்கக்கூடிய ஊழியமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நான் ஐஸ்வர்யத்தை பற்றி பேசும்போது இடையிடையே கொடுப்பதையும் நான் பேசியிருக்கிறேன். ஏனென்றால் ஐஸ்வர்யமும் கொடுப்பதும் பிரிக்க முடியாதது. இங்கே பவுல் தன்னை சுற்றி இருக்கிறவர்களை பணக்காரர்களாய் மாற்றி இருக்கிறார். என் பைபிள்ல இருக்கு, உங்க பைபிள்ல இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. உங்க பைபிள்ல இருக்கு, அவங்க பைபிள்ல இருக்கான்னு தெரியல. அவங்க பைபிள்ல 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் மட்டும் இருக்காது. பவுல் சொல்றார், எங்களை சுற்றி இருக்கிற நான் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்கி இருக்கேன். ஏதோ 1-2 பேர்லாம் கிடையாது. நாங்கள் தரித்திரன் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குறவர்களா இருக்கிறோம். அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குறவர்களா இருக்கிறோம். பவுலின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான்களை உருவாக்குறவர்களாக இருக்கிறார்கள். எதற்காக இன்றைக்கு ஐஸ்வர்யத்தின் ரகசியத்தை உங்களிடத்தில் பேசுகிறேன்? நீங்கள் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் நிரம்பி வழிகிற வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த காலையில் நான் ஜெபிக்கும் போது, இந்த தொடர் செய்தியை கொடுப்பதற்கு முன்பாக நான் ஜெபித்த போதும், தொடர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டு வரும்போதும் ஒன்றை தான் ஜெபித்துக் கொண்டு வருவேன். ஆண்டவர், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஐஸ்வர்யவான்களை அவர்கள் மாறட்டும், நிரம்பி வருகிற வாழ்க்கைக்குள் வாழட்டும். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் இவர்கள் குடும்பங்கள் செழிப்பாக இருக்க முடியும். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் இவர்கள் சாட்சிகளாக இருக்க முடியும். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் தேவனுடைய ராஜ்யம் உலகமெங்கும் கொண்டு செல்லப்பட முடியும். ஆகவே ஆயிரங்கள் இருக்கிற லட்சங்கள் இருக்கிற கோடிகளும் கடந்து வருவார்களாக. ஐஸ்வர்யவான்கள் உருவாக்கப்படுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று நான் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன் என்பது என்னுடைய பாரமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஏன் ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம்? ஐஸ்வர்யவான்களை உருவாக்குவது பவுலின் ஒரு ஊழியமாகவே இருந்தது. பவுல் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தான் என்று உங்களால் சொல்ல முடியுமா? பவுல் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றின மனுஷன். என் அன்புக்குரியவர்களே, பவுல் மீது இருந்த அபிஷேகம் ஐஸ்வர்யவான்களை உருவாக்கியது. அப்படி இந்த ஊழியத்தில் இருக்கிற அபிஷேகம் ஐஸ்வர்யவான்களை உருவாக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். We have that anointing to make the billionaires. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஒரு நோக்கத்தோட கர்த்தர் இந்த ஊழியத்தில் இந்த செய்தியை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கிறார். அநேகர் ஐஸ்வர்யவான்களை தேவன் உருவாக்க ஆரம்பித்து விட்டார். அதில் நீங்களும் ஒருவர். May God bless you. நாளை மறுபடியும் சந்திப்போம்.